என்னக்கா இப்படி பண்ணிட்டு போகுது? எனக்கு மனசே இல்லைக்கா. என்ன பண்ணுறது, ஒரே ஒரு நாத்தனா இருக்கா. சரி அவளுக்கு பண்ணுவோம்னு தானே நாமளும் நினைக்கிறோம். கிளவி பேசிட்டு போகிறத பற்றியாக்கா? அவளும் கிருஷ்ணா கிட்ட ஒரு மாதிரி பேசியிருக்கா. எவ்வளவு திமிரு இருக்கணும் அவளுக்கெல்லாம். சே, இப்படி நந்தினி இது அஞ்சலி இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கலக்கா. நீ மட்டுமா? நானும் தான். சரி போயிட்டு தான் வருவோன்னு நானும் கிளம்பி வாரேன். கடைசியில் அவ கிருஷ்ணாட்ட பேசினதை பார்த்தா நாம் எதுக்கு கிளம்பணும் அப்படின்ட்டு தாண்டி நான் கிளம்பல. போனா போட்டும், கிளவி மட்டும் போய் அவளுக்கு பண்ணிட்டு வரட்டும். எனக்கு ஒரு நேரம் கொஞ்சம் பாவமாக தாக்கா இருக்கு. ஒரு நேரம் வர்ற கோவம் என்னங்கிற அப்படி கோவம் வருது, கண்ட்ரோல் பண்ண முடியல கிளவி மேலே. சரி ஒரு நேரம் சோறு போட்டு கொடுப்போமான்னு வரும் ஞாபகம். அதுக்கப்புறம் இதுக்கு ஏன் போட்டு தரணும் அப்படின்னு நினைக்கிறது. இல்லடி மல்லிகா, இவ்வளோ தூரம் பண்ணிருச்சுல்ல, இதுக்கு மேற்கொண்டு நம்ம அதை கவனிக்கவே கூடாது, கண்டுக்கவே கூடாது. மக வீட்டிலே போய் உக்காந்து தின்னுக்கிறட்டும். என்ன நீ சொல்கிற? நான் சொல்கிறது கரெக்டா? மக வீட்டிலே உட்காந்து தின்னுக்கிறட்டும். கரெக்டுக்கா, நீ சொன்னது தான் கரெக்டு. ஏண்டி எங்கோ மாமியா நீ பார்க்கலையா உன் தங்கச்சிக்காரிய? அது மூட்டை முடிச்சாலும் அள்ளிக்கிட்டு போகுது இப்பதான் கார்ல, நீ பார்க்கலையா? என்னமோ பெரிய இவ மாட்டுக்கு நீ வரணுமுக்கா வைக்கணுமுக்கா, நாம ரெண்டு பேரும் போவோமுக்கா செய்வோம் பண்ணுவோம்னா இன்னைக்கு ஒரு வார்த்தை கூப்பிடல வாக்கா போக்கான்னு துமுறு பிடிச்சபடியாவ போயிட்டாளா? நீங்க யாருமே போகலையா? காலையில ஊருக்குள்ள பேசிக்கிட்டாலும் எல்லாரும் தான் கிளம்புறிய அப்படின்னு. அதுக்குள்ள உனக்கு அங்கே நியூஸ் வந்துருச்சாக்கம் ஊருக்குள்ள. கிளம்பணும் தான் அத்தே, கிளம்புனாந்தே. அதுக்குள்ள உன் மாவ இருக்காளே, மாவக்காரியந்தா அஞ்சலி பேசுகிற பேச்செல்லாம் ஒன்றும் சரியில்லை. நீங்க வர வேணாங்கிற மாதிரி பேசுகிறா. என்னத்துக்கு? அவள் ஆத்தாக்காரி வந்தால் மட்டும் போதும் போல. போட்டும், அவங்க ஆத்தாவை வச்சுக்கிட்டே நடத்தட்டும் நாடகத்தை. என்னமோ பண்ணிக்கிறட்டும் போ பெரியத்தை. ஆமாம், போகணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தான் சங்கடமாக இருக்குது. என்னடா செய்ய? 3 பிறந்தையும் கூட பிறந்துட்டு கிளாஸில் ஒருத்தரும் மடியில் காய்ச்சி காது குத்தாமல் நடந்தா என்னடி அர்த்தம்? என்ன அர்த்தம் நீயே நினச்சி பாரு. அது போகுது பெரிய மனுஷின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போவியலா? நீங்களும் சுருக்கு சுப்பாய் மாதிரி இப்படி உக்காந்துருக்கிறீங்களே, நல்லாவா இருக்கு? சரி போயிட்டு தான் வாரது இல்லையா? 1000 தான் இருந்தாலும் உன் அக்கா மகள்ல உனக்கு பாசம் பொங்குது என்ன பெரியத்த? என்னடி பண்ண? மகளுக்கு மகளாம், அவனுக்கு மவனுவலை, இவனுவலையும் அவளையும் வளர்த்தேன். நல்லது கெட்டதை கொடுத்து பண்ணி செஞ்சு ஆசைதேன். போனீன்னா உங்களோட நானும் ஓடியாந்துருவோம்ல. ஓடியாந்தி ஒருத்தரம் கிளம்பாம இப்படி எனக்கு நான் உட்காந்துருக்கிறிய. நான் பசை பிடிச்சி எப்படி போவேன்? பசை பிடிச்சி போக வேண்டியதானே அக்கறை இருந்தா. அப்படி என்னமோ பண்ணுங்க, என் மனசுல படுறதா சொல்றேன். மல்லியா, 1000 தான் இருந்தாலும் நாத்தனா கறி ஏண்டி முல்ல, உனக்கு கூட பெரிய மனசு கோணல. வீட்டுக்கு வந்த பெரிய மருமவ தானே. சின்னவ ஏதோ பேசினாலும் கிளவி ஏதோ பேசினாலும் சரி விடுங்க, சரி பண்ணுவோம், சரி செய்வோம் அப்படின்னு நீ தானடி மூத்த அம்மதியை சொல்லணும். நீயே எல்லாத்துக்கும் முன்னாடி இப்படி பேசினா என்னடி அர்த்தம்? அவளுக்குன்னு யாரடி அப்புறம்? நீங்கள் தானே எல்லாம் செய்யணும் பண்ணணும். இந்த மாதிரி நேரத்தில் தானே நீங்கள் மாமன் வீட்டு சீர்முறையை செஞ்சு காட்டணும். மற்றபடி அவன் என்ன உங்களை ஏதாவது தொல்லை பண்ணுறாளா, வாராளா, போகிறாளா சொல்லுங்க? ஏதோ உங்களை அதை செய்யுங்க இதை செய்யுங்கலாம் நான் சொல்ல கிடையாது. போகணும் வரணும், ஏதோ உங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டு வந்துடணும் இல்லையா? இப்படி போகாமல் வராமல் இப்படி உக்காந்துருக்கிறது நல்லாவா இருக்கு சொல்லு? இங்கே பாரு பெரியத்த, அது உனக்கு மக கறிக்கில்ல தோணணும். சரி செய்கிறதா செய்யட்டும். நம்ம அண்ணங்காரவங்கெல்லாம் எல்லாம் வந்து நின்னா ரைட்டு, எல்லாரும் நமக்கு வந்து நிற்கணும், நின்னா போதும் அப்படின்னு அவன் நினைக்கணும் பெரியத்த. அவன் நினைக்காம என்ன செய்கிறதா? அவள் துளி கூட நினைக்க கிடையாது. அவள் தெரியுமா, யாரும் வராதிங்க, எங்கள் அம்மா வந்தால் போதும் அப்படிங்கிறா. இது யாரும் நீங்கள் வர வேணாம், நான் போனால் போதும் இது நினைக்கிது. அவளும் இதுவும் ஒரே மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காவ. போட்டும், என்னமோ பண்ணிக்கிறட்டும், அவ்வளோதான். சரி போகாகட்டு, நான் போகிறேன் வீட்டுக்கு. நீங்களும் போகல, அப்புறம் நான் என்னத்தை பஸ்ஸை பிடிச்சி எப்போ நான் போயிட்டு வர்றது? போகிறவ வாடின்னு ஒரு வார்த்தை கூப்பிடாம அவள் எனக்கு என்னான்னு போகிறா. போட்டோம், அவள் மட்டுமே போகணுன்னு அவன் நினப்பா போல மக வீட்டுக்கு. போகிறவ போட்டும் போங்க. சரி நான் வீட்டுக்கு போவா. இருங்கடி. என்னாடி இது இப்படி பேசிட்டு போகுது? 1000 தான் இருந்தாலும் தங்கச்சி மவல்ல பாசம் இல்லாமையாக்கா இருக்கும். அதை வேணா சொல்லு, கரெக்டு தான்.
அண்ணே, என்னண்ணே கடத்தல் வர சொன்னீங்களே? என்ன விஷயம்? மயிலு, கிருஷ்ணாவே வர சொல்லியிருந்தானே, கிருஷ்ணாவை காணோம். அவனே வர சொன்னியா? ஆ, அவனை வர சொல்லிட்டு தானே அண்ணன் கூப்பிடுறாருடா. நீ ஏன் என்ன வா அப்படின்னு? வாடா, என்னன்னு தெரியல, டீ கடை பக்கம் கூப்பிடுறாரா, வாடா இது பேசுறதுக்கு அப்படின்னு. சரி சரி போ, முன்ன வாரேன் அப்படின்னியா. காணும்னே, என்னன்னு என்ன விஷயம்னு? இந்த தான் வந்துட்டியா வேணும், இந்த தான் வாரான்னு. என்ன, அஞ்சலி வீட்டு விஷயமாண்ணே? அதான் அம்மா போட்டு கிளம்பி போயிருச்சு. போய் பண்ணிட்டு வரட்டும் விடுனே. என்னண்ணே, ஏன் கூப்பிட்டு விட்டியா? ஹிலே, சத்த நேரத்தில் எனக்கு 16 ஃபோன் வந்துருச்சுடா. என்னங்க இன்னும் வரல, என்னங்க இன்னும் வரல, நல்ல நேரம் ஆக போகுது, நல்ல நேரம் முடிய போகுது, வாங்க காதை குத்திடணும், வாங்க வாங்கன்னு அத்தனை ஃபோன் அவங்க ஊருக்காரவங்க. என்னன்னே தெரில. ஆனால் இன்ன வரைக்கும் அஞ்சலி புருஷன் ஒரு ஃபோன் பண்ண கிடையாது. அவங்க ஊருக்காரவங்க தான் தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க ஃபோன் பண்ணுறாங்களே தவிர அஞ்சலி புருஷன் இன்ன வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணலடா. ஒரு ஃபோன் பண்ணலை. என்னன்னே தெரில. இந்த அஞ்சலி சொல்லியிருப்பாப்புல இல்லை? எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குடா. அவங்கள்ட்டலாம் இந்த வாரேன்னே சொல்லி வச்சிருக்கிறேன். வேற என்ன பண்ண சொல்ற? வர முடியாதுங்க, இப்படி இப்படி இருக்குங்கன்னு அவங்கக்கிட்ட போய் நம்ம சொல்ல முடியுமா? சொல்லு கிருஷ்ணா, அவங்கக்கிட்ட போய் சொல்ல முடியுமா? அதுக்கு தான் வீட்டில் வச்சு பேசுனா பொம்பளை ஒரு மாதிரி பேசுவாவ, நம்ம ஒரு மாதிரி பேசுவோம். அது ஒரு பிரச்சனையாகும். அது பேசுறதுக்கு சரி வராது வீட்டில் வச்சு பேசுறதுக்கு. அதனால தான் உடனே நான் இங்கே கூப்பிட்டேனே, இங்கே வச்சு பேசுவோம் அப்படின்னு. என்ன பண்ணுவோம்? முடிவை சொல்லு. என்னதான் பண்ணுவோம்? ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை நம்ம வீட்டில் பிறந்துச்சு. ஒரு ஆளாக இருந்தால் கூட சரி, அதுக்கு செய்கிறதுக்கு யோசிக்கலாம். 3 பேர் இருக்கிறோம், செய்யணும்னு முடிவு பண்ணியாச்சு. அம்மா செய்கிறேன்னு அது செய்யுது, நம்ம போகிறது தான். இதை போய் தடுத்தா நல்லா இல்லை. வீட்டில் பொம்பளை பிள்ளையில கூட்டிகிட்டு போவோமா, இல்லை நாமளே போய் செஞ்சுப்புட்டு பண்ணிவிட்டு வருவோமா? அம்மா முன்னாடி போயிருச்சு, 3 பேர் கிளம்பி போமா? என்ன சொல்றிய? சொல்கிறான் இல்லை, எப்படியே போமா? என்னத்த கிளம்பணும், போமா. வீட்டுக்கு போனால் அது வீட்டில் உள்ளவங்க ஏதாவது சொல்லி வேணாம்பாக. போமாடா. கிருஷ்ணா, சொல்கிறத புரிஞ்சுக்கோ. சின்ன வயசில் ஒரு தங்கச்சின்னு அந்த பிள்ளைய தூக்கி தூக்கி வளர்த்தோம். கீழேயே இறக்கியே விட மாட்டோம். அந்த அளவுக்கு அந்த பிள்ளையை தூக்கி வச்சு வளர்த்துட்டு தெரிஞ்சோம். அப்படிலாம் இருந்தோம். அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளை. அந்த பிள்ளைக்கு காது குத்துறது நம்ம மாமங்க மடியில் வச்சு தான் காது குத்தணும். அந்த பாக்கியம் கிடைக்கணும் இல்லையா? அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு சொல்லு? என்னடா பண்ணுச்சு அந்த குழந்தை? எனக்கு ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குடா. அதனால தான் நான் இப்போ உங்கள்கிட்ட அதை பற்றி பேசுகிறேனே தவிர மற்றபடி எதுவும் இல்லையா? நீங்களே யோசிங்க. யோசிச்சு இப்போவே ஒரு முடிவு எடுங்க. அவ்வளோதான். அஞ்சலியை நம்ம எப்படி எப்படிலாம் வச்சுருந்தோம் நினச்சி பாருங்க. தெரியும்ல? தெரியுது இல்லடா? யார் அஞ்சலிக்கிட்ட எது சண்டை போட்டாலும் நாம சண்டைக்கு போவோம். அப்படிலாம் இருந்த புள்ள இப்போ போய் அதுக்கு ஒரு சங்கடத்தை கொடுக்கலாமா? சொல்றா. யாருக்கிட்ட கேட்குது? நம்மக்கிட்ட தானே கேட்டுச்சா அன்னைங்கன்ற உரிமையில். வேற யாருக்கிட்டையும் கேட்டுச்சா? இல்லை இல்லை. அப்புறம் என்ன? என்னன்னே பேசுறியே நீங்க? தெரிஞ்சு பேசுறீங்களா, தெரியாம பேசுறியானே? அப்புறம் இவ்வளவு தூரம் பேசிட்டு அம்மா நம்மளை பேசிட்டு திட்டிட்டு போகுது. இதுக்கு மேற்கொண்டும் நம்ம அங்கே போனோம்னா நல்லா இருக்கா? அந்த அஞ்சலி பிள்ளைக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி ஏதாவது நான் எத்தனை மணிக்கு வரணும் என்னன்னு தானே கேட்க ஃபோன் பண்ணேன். மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு வைக்குது. என்னன்னு அர்த்தம் அது? அப்ப நமக்கு சங்கடமா இருக்காதா? இப்படி பேசுற புள்ள வீட்டுக்கு நம்ம போகலாமா அப்படின்னு? அதனால தான் நான் முடியவே முடியாதுன்னு வெடுக்கால் வெட்டினது. இப்போ என்ன பண்ணணுங்கிற? போய் தான் ஆகணுங்கிறியா? சொல்லுனே, போய் தான் ஆகணுமா? என்னடா பண்றது? யோசிச்சு பாருங்கடா. யோசிச்சு பாருங்க. 3 பேர் இருந்துக்கிட்டு போகலைன்னா ஊர்ல நம்மளை என்னடா பேசுவாங்க? நமக்குன்னு ஒரு இது மதிப்பு மரியாதை இல்லையா? அதை நாமளே கெடுத்துக்கலாமா? என்னடா, அண்ணன் சொல்றத கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. அண்ணன் சொல்லுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அண்ணன் பேச்ச கேட்கறது நமக்கு அப்பையிலேருந்து பழகுனது தானே. அண்ணன் பேச்சை கேட்டாதான் நமக்கு எதுவுமே. அண்ணன் சொல்றபடி கேட்கலாம்டா. போலாமா? நீ அப்புறம் என்னத்த நீ வேற தனியா யோசிக்கிற? அண்ணன் தான் சொல்லிட்டார்ல, வீட்டில் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு நாமளே போயிட்டு வந்துருவோம்டா. சரி, பின்ன என்ன? எல்லாரும் தான் முடிவு பண்ணிட்டிய, அப்புறம் நான் மட்டும் தனியா என்ன முடிவு பண்றதுக்கு? போகலாம். இல்லைண்ணே, வேண்டாண்ணே. எனக்கு தெரிஞ்சு வேணான்னு தான் தோணுது. வேணா விடுங்க. அண்ணே, நீங்க போறதுன்னா மட்டும் போய்க்கோங்கண்ணே, பரவாயில்ல. என்னண்ணே இவன் அப்படி சொல்லிட்டு போறேன்? சரி, நாம மட்டும் என்னத்த போனோம்? வேண்டாம்ண்ணே. சரிண்ணே,
அப்ப நானும் வீட்டுக்கு போவா? சரி போங்கடா, அப்புறம் நீங்களே போகும்போது எனக்கு மட்டும் என்ன வந்துச்சு? போங்க, யாரும் போக வேணாம். அடப்பாவியலா, இவ்வளோ தூரம் நான் எடுத்து சொல்றேன், கொஞ்சம் கூட பேசாம போறாங்க. என்னமோ பண்ணட்டும். அப்புறம் நாம மட்டும் என்னத்துக்கு போனோம்? வீட்டுக்கு போவோம். எம்மாடி தங்க பிள்ளை, ஏமா அழுகுற அஞ்சலி? அழாத. இங்க பாரு சாமி, உனக்கு அம்மாச்சி இருக்கேன், சரியா? அஞ்சலி அழாதடி. பாப்பாவும் உன்னை பார்த்து அழ ஆரம்பிச்சிருவாள்ல, அழுகாம இரு. இப்ப என்னத்துக்கு நீ அழுதுகிட்டு இருக்கிற? அம்மா இருக்கிறேன் உனக்கு எல்லாம் பண்றதுக்கு. நீ எதுக்கு அழுகணும் சொல்லு, நீ ஏன் அழுகணும்? ஏம்மா, எனக்கு யாருமே இல்லையா? அண்ணன் தம்பிங்க யாருமே இல்லையாம்மா? ஏமா, 3 அண்ணன் இருக்காங்கல்லம்மா எனக்கு. நீ ஒத்தையில எப்படி எல்லாம் ஜாமான் சட்டை தூக்கிட்டு வந்திருக்கிற? ஒத்தையில தூக்கிட்டு வந்திருக்கிற? ஏமா, ஏன் யார் எனக்கு இல்லையாம்மா? நினைச்சு பாரு, 3 அண்ணன் தம்பி கூட பிறந்தனேம்மா. என்ன அப்பெல்லாம் தாங்கினாங்களேம்மா. இப்ப யாருமே இல்லாம ஊரு சனம் பெருநாடு யாரும் இல்லாம நீ ஒத்தையில சீரு செனத்தைய கொண்டு வந்து வச்சிருக்கிறியேம்மா. நீ என்னதான் எனக்கு அதை கொண்டு வந்து இதை கொண்டு வந்து எவ்வளவு உலகத்துல இல்லாத பொருளை கொண்டு வந்து நீ வச்சா கூட என் அன்னைங்க வந்து நிக்கிற மாதிரி இருக்குமாம்மா? இருக்குமா? சொல்லு. என்னம்மா பெருசா அவங்க கிட்ட நான் கேட்டுவிட்டேன் இல்லாதத? என்னத்த நான் பெருசா கேட்டுவிட்டேன் இல்லாதத? அதுவும் நேரடியா நான் கேட்டேனம்மா. நேரடியா நான் கேட்டேனா? சொல்லு. அழுவாதடி, என்ன செய்யறது? நேரம் காலம் அப்படி நமக்கு இருக்கு. அழுவாத. இந்த பாரு, வெள்ளி ஜாமான்லாம் நல்லா இருக்கான்னு பாரு. அங்க பித்தளை ஜாமான்லாம் நல்லா இருக்கா? சீரெல்லாம் எப்படி என்னன்னு பாரு. அதை பாரு, நீ ஆகிற வேலையை பாரு. வா, நான் இருக்கலையா உனக்கு? ஏன் மடியில வச்சு காது குத்தக்கூடாதா என் பேத்திக்கு? அதெல்லாம் குத்தலாம், நான் இருக்கிறேன் அவளுக்கு. நீ வா. அது எப்படிம்மா 3 தாய் மாமா இருக்கும்போது? அது எப்படிம்மா 3 தாய் மாமா இருக்கிறாங்கல்ல எனக்கு. யாரும் இல்லைனா கூட பரவாயில்லையே, 3 பேர் இருக்காங்களே. இருந்தும் என் நிலைமை இப்படியா? அழுது ஒரு பிரயோஜனம் இல்லை. எவனும் நமக்கு இல்லை. எவனும் இல்லைன்னு நீ முதல்ல நினை, சரியா? எவனும் வரவும் வேண்டாம் நமக்கு, புரிஞ்சுதா? வா, ஆகிற வேலையை பாரு. வர சொன்னத்த வான்னு கூப்பிடு. பிள்ளைய கூட்டிட்டு வா மேடைக்கு. அம்மா மடியில் உட்கார வச்சு காதை குத்துவோம். என்ன, எதுக்கும் கண் கலங்க கூடாது. அம்மா இருக்கிற வரைக்கும் உனக்கு ஏன் கண் கலங்குற? அம்மா உனக்கு எல்லாம் பார்த்து நிதானமா பண்ணுவேம்மா. இல்லைன்னு சொல்லலம்மா. எனக்கு யாரும் இல்லாமல் நீ பண்ணுனா நான் பெருமைப்படுவேம்மா. ஆனால் எனக்கு இவ்வளோ பேர் இருந்தும் இல்லாத மாதிரி நீ வந்து நிற்கிறியேம்மா, அதுதான் சங்கடம் இருக்கு. அழுகக்கூடாதுன்னா அழுகக்கூடாது அஞ்சலி. தங்கப்பிள்ள இந்த பாப்பா பாரு, பார்க்குறான். வா.